Hi everyone, good morning. How are you all doing? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? Are you ready for the message today? செய்திக்கு தயாரா இருக்கிறீங்களா? Ask the person sitting next to you, are you ready? So before we go into the message, I thought I'll just say a small prayer. செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம்னு நினைச்சேன். Father, Daddy God, I surrender everyone who's sitting here today into your hands. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. Let their hearts be open to receive this message. இந்த வார்த்தையை அவர்களுடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் இருதயம் திறந்திருப்பதாக. Let them not use any logical thinking. எந்த லாஜிக்கல் திங்கிங்கும் பயன்படுத்தி இதை அறிய முற்பட வேண்டாம். I speak that whatever is coming through you here today, it goes straight into their hearts. நான் பேசுகிற வார்த்தைகள் நேராக அவருடைய இருதயத்துக்குள்ளாக போகட்டும். Everyone who's sitting here, repeat after me. Daddy God, I open my heart to you today, and I'm going to receive everything that you have for me today. Yes, thank you, Father. In Jesus' name, amen. So last week at ICSA, Pastor was asking, who are you? Right? So when somebody asks you, who are you? What is the answer that comes in your mind first? போன வாரம் பாஸ்டர் உங்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. போன வாரம் செய்தியில் இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்களை பற்றி நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? So for me, I never understood who I was. நான் ஒருபோது நான் யாருன்றதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. But after I got into this heart healing journey, இந்த இருதய சுக பிரயாணத்தில் நான் பிரயாணிக்கும் போது I started understanding that I'm God's child. நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்றத நான் அறிஞ்சிக்க ஆரம்பித்தேன். I mean, you can always say, yeah, I know I'm a God's child. நம்ம சொல்லலாம், வார்த்தைகளில் சொல்லலாம், நான் தேவனுடைய பிள்ளை தானேன்னு சொல்லிட்டு. But do you really know from the bottom of your heart that you are God's child? ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் நான் தேவனுடைய பிள்ளை என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த அனுபவபூர்வமான அறிவு இருக்குதா? So earlier I used to think, முன்னாடி யோசிப்பேன், who loves me? என்னை யார் நேசிப்பா? I could never name a person who loves me. என்னை நேசிக்கிறது இவங்க என்ன நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ரீதியில் யாரையும் பேர் சொல்லி சொல்ல முடியாது என்னால். But a lot of people were there in my life who were loving me. ஆனால் என்னை உண்மையாகவே நேசித்த நிறைய நபர்கள் இருந்தாங்க. But because of all this past trauma and everything, I couldn't trust anyone. ஆனால் என்னுடைய பழைய அசம்பாவிதங்கள், என்னுடைய கடந்த காலத்தில் நடந்த அசம்பாவிதங்கள் மூலமாக என்னால் யாரையும் நம்ப முடியல. But as I went into the journey with God, நான் தேவனோட பிரயாணத்தில் போக ஆரம்பித்த போது I started knowing that Daddy loves me. அப்பா என்னை நேசிக்கிறார்ன்றதை முதல்ல கண்டுபிடிச்சேன். It's a truth that you know from your DNA, from inside of you. உங்களுக்குள்ளாக இருந்து வருகிற ஒரு நிஜம் அது. So now when anything happens and I'm not okay and I go to God and say, Daddy, this happened. Daddy, I feel bad. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும்போது சொல்வேன், ஆண்டவரே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ மோசமாக ஃபீல் பண்ணுறேன். And then God will be like, let me take back to your foundation. உடனே ஆண்டவர் சொல்வார், நான் உன்னுடைய அஸ்திவாரங்களுக்கு உன்னை கூட்டிகிட்டு நான் போகிறேன். I'm like, okay, what is my foundation? உடனே கேட்பேன், என்னுடைய அஸ்திவாரம் என்ன? God will ask me, who are you? அவனு கேட்பாரு, நீ யாரு? Then I'll be like, I'm the daughter of the Most High God. நான் சொல்வேன், நான் மகா பிரிய தேவனுடைய விலையேற பெற்ற குமாரத்தி. Okay, so now speak into your situation. சரி, இப்போ இந்த நிலைமையிலிருந்து உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து பேசு. So when you know that you are God's daughter and God's son, you have this authority in you that you speak over situations and it has to change. ஸோ இப்போ நீங்கள் யார், நான் இவ்வளோ பெரிய தேவனுடைய குமாரத்தின்னு தெரியும் போது அதிலிருந்து உங்களுக்கு ஒரு அதிகாரம் வரும். அந்த அதிகாரத்திலிருந்து நீங்கள் பேசும்போது சூழ்நிலைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். So as you go into this dwelling place of God, அவருடைய அந்த தேவனோடு இருக்கக்கூடிய அந்த வாசஸ்தலத்துக்குள்ளாக நீங்கள் போகும்போது, as you meditate, அங்கிருந்து நீங்கள் தியானிக்கும் போது, you will start knowing from your heart who you are and what you carry. அதிலிருந்து நீங்கள் தியானிக்கும் போது உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் யார் என்பதையும், நீங்கள் எவ்வளோ வல்லமை உங்கள் எதெல்லாம் சுமந்துட்டு வரீங்க, எவ்வளோ வல்லமை வாய்ந்தவங்கலாம் தெரியும். So how many of you are able to meditate and able to connect with God? எத்தனை பேரால தியானிச்சு கனெக்ட் பண்ண முடிஞ்சு தேவனோட?
Okay. And how many of you are saying like, no, I cannot do this at all? என்னால் அது It's செய்யவே very difficult. எனக்கு செய்கிறது ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்கிறவங்க யாரெல்லாம்? Okay. So the thing is, it's where we come from, right? How we have been raised, how people have been speaking over us. So we have been believing all those things, something which is very negative, and that has affected us to actually trust God. ஸோ நம்மளை பற்றி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, நம்ம எப்படி வளர்க்கப்பட்டோம் அப்படின்ற அந்த அந்த விதத்தின் மூலமாக வருகிற அனுபவங்கள், அதன் மூலமாக வைத்திருக்கிற நம்பிக்கைகள் தேவனை நம்புவதற்கு ஒரு கடினமான ஒரு விஷயமா மாறிடுது. But I would say, please keep doing this meditation. At some point, you would connect. There's no other go. You will connect with God. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு செய்ய முடியலன்னு சொன்னாலும் அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஒரு பாயிண்ட்ல கிளிக் ஆயிரும், அதுக்கப்புறம் அது வேற வழியே இல்லை, அந்த வாய்ப்பே இல்லை, அது கனெக்ட் ஆகி தான் ஆகும். So you all know I have a daughter, Ivania. எனக்கு யுவானின்னு ஒரு பொண்ணு உண்டுன்னு உங்களுக்கு தெரியும். So whenever she comes to me and she's like, Mommy, I need you, do this for me. வந்து சொல்வா, அம்மா எனக்காக இது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. So what do? I might say if I'm busy, I'll say I'm busy, wait for some time. She'll be like, no, I want you now. நான் சொல்வேன், சில நேரம் அம்மா நான் பிஸியாக இருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னால் சொல்லுவேன், இல்லை எனக்கு உடனே வரணும்னு சொல்லுவாங்க. So then I know she is my priority and I run to her, whatever it is. அவள் தான் என்னுடைய முக்கியம் தெரிஞ்சவரே, நான் எல்லாத்தையும் போட்டு நேராக அவளை நோக்கி ஓடுவேன். So yesterday she was trying to fix a Lego set. நேற்று அவங்களுடைய லேகோ செட்டை வச்சு விளையாட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. She's like, I'm not able to connect, you have to come now. ஏன்னா அது வந்து எனக்கு சரியாக ஃபிக்ஸ் பண்ண தெரியல, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. So I was in a meeting and then she waited after my meeting and I went to her and I helped her connect it and I was spending time with her. நான் நேற்று எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் அவங்களோட போய் இதுக்கு விளையாடும் போது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொடுத்தேன். And she was so happy. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. So she was like, sit with me, Mummy, talk to me when we are having dinner. Can you speak about God? Can you tell me a lot of stories? She was asking me like that. ஸோ அப்போ உட்காந்து என்கிட்ட கேட்டாங்க, என்கிட்ட உட்காந்து பேசுங்கம்மா, டின்னர் டைமில் என் கூட பேசுங்க, தேவனை பற்றி எனக்கு சொல்லித்தர முடியுமான்னு கேட்டாங்க. So, and I'm so happy to sit and talk to her, right? அவரோட உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Then why would you think God doesn't want to do that with you? அது நம்ம சொந்த பிள்ளைகிட்ட வரும்போது எப்படி தேவன் நம்மகிட்ட பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? It is for us when we are born, it is an inherent desire for us to know God and to be known by God. நம்ம பிறந்திருக்கும் போதே தேவனால் அறியவும் அறியப்படவும் அப்படின்றது வந்து நமக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். And we are God's children. நாம் தேவனுடைய பிள்ளைகள். We are made in His image. நாம் அவருடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள். There is no way God is going to be like, you know what, sit for some time, you try, it's not going to work out, leave it, I'm not going to be bothered. God is never like that. சரி நீ ஏதோ உட்காந்து பார்த்த வேலைக்கு வேலையா, சரி விட்டுட்டு போ, நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதே கிடையாது. He is the epitome of love. அவர் அன்பின் உச்சமா இருக்கிறார். He is love. அவரே அன்பு. So when you go to Him, definitely He's going to reach out to you. நீங்க அவர்கிட்ட போகும்போது அவர் உங்களை நோக்கி வரதான் போறாரு. If you take one step, He might take 100 steps towards you. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா உங்களை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பாரு. So even if it takes some time, know that the end result is you're gonna get connected. இந்த மேட்ச் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து எப்படினாலும் அவர்கிட்ட கனெக்ட் ஆயிருவீங்க, அதான் ரிசல்ட். So keep on with your meditation and don't give up. உங்க மெடிடேஷன், உங்க தியானத்தை விட்டுறாதீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. So I wanted to say something else I had prepared, but as you know, God is leading me, I'm going to talk that way. நான் வேற ஒரு காரியத்தை தயார் செஞ்சு வச்சிருந்தேன், ஆனால் ஆண்டவர் நான் நடத்துகிற விதத்தில் நான் பேசுகிறேன். So when I started my heart healing journey, so predominantly it was about my heart and healing my heart. என்னுடைய இருதய சுக பிரயாணத்தில் நான் ஆரம்பிக்கும் போது என்னுடைய இருதயம் அதற்கு உண்டாக வேண்டிய சுகம், இதுதான் என்னுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. So when I didn't know it was called meditation. I just thought I was spending time with God. I was getting my heart healed. நான் வந்து இது தியானம்னு எனக்கு தெரியல, நான் ஆண்டவர் கூட நேரம் செலவழிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். But as and when I was going to Him and I was getting my heart healed, it took couple of years. இது செய்வதற்கு 2 வருடங்களுக்கு மேல ஆனது. ஆனா நான் அதை செய்யும்போது And then now recently when we had gone to Rambabu conference, God told me, Sushma, your heart healing journey has come to an end. நான் ராம்பாபுடைய கான்ஃபரன்ஸ்க்கு போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய இருதய சுக பிரயாணத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. But you have to look at it in a mature way. You can't, what is God trying to tell you, right? It's not that heart healing journey, I feel it continues because right now, today somebody might hurt you or tomorrow something might happen and everything, it's like you have to keep going to God and getting healed.
but there is a predominantly thing that he had started in me, which he had finished, is what he was trying to say. Something that related to my past, a lot of trauma in my past, and he's been healing me for like 2 to 4 years now, and that has come to an end. ஸோ இருதய சுக பிரயாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றேன்னா அதை ஒரு புரிஞ்சுக்கிற விதத்தில் புரிஞ்சுக்கணும். என்னுடைய கடந்த கால நிகழ்வுகள் மூலமாக எனக்கு ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் அது வந்து எனக்கு 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து நான் அதை செய்ததுனால அதில் எனக்கு சுகம் கிடச்சிருக்கு. ஆனால் தினசரி வாழ்க்கையில் நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையில் நம்மளை காயப்படுத்துகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. அப்படி காயப்படும் போது அப்போ ஆண்டவர்கிட்ட போய் பண்ண தான் செய்யணும். ஸோ ஒரு 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 முடிவுன்றது கடந்த கால நிகழ்வுக்கு உண்டான அந்த அசம்பாவிதங்களுக்கு உண்டான ஒரு முடிவு. Yes. And so then I told Daddy, then what am I going to do now? I don't know how to come to you, because all I know is come to you, something comes up, you heal me, sometimes I cry, sometimes I'm sad, and then I become okay. You take away the sting of the pain, you heal me of the trauma. So that has been going on for a while, and now suddenly I don't know how to come to you. I don't know what to do. ஸோ நான் சொன்னேன், ஆண்டவரே இது பொதுவாக என்ன வழக்கம், நான் வருவேன், என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு வலி இருக்கும், காயம் இருக்கும், அதை நீங்கள் மேலே எடுத்து காண்பிப்பீங்க, அப்புறம் அந்த வலியை நீங்கள் எடுத்து விடுவீங்க. எடுத்து விடுறதுக்கப்புறம் நான் சில நேரம் அழுவேன், சில நேரம் அப்படி சரியாகி வந்துடும். இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சுன்னா நான் இப்போ எப்படி உங்ககிட்ட நெருங்கி வருது? So it is a change. It is like you're going a little bit higher in God. You're becoming mature in God. தேவனுக்குள்ளாக ஒரு முதிர்ச்சி அடைகிற ஒரு அனுபவமாக இருக்குது. Yeah. So now when I go to God and when I'm sitting and meditating, it's completely different. ஸோ இப்போ நான் ஆண்டோட சமூகத்தில் போய் தியானிக்கிறது வித்தியாசமாக இருக்குது. I laugh sometimes. எல்லாரும் சிரிப்பேன். Sometimes I feel the power of God. தேவனுடைய வல்லமை உணர்றேன். And I'm used to being in the receiving mode, that whatever He's saying, I keep receiving it. நான் வந்து பெற்றுக்கொள்கிற அந்த நிலைமையில் இருப்பேன். ஸோ அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் பெற்றுக்கொள்கிற நிலைமை பெற்றுக்கொள்கிட்டே இருப்பேன். Okay. So today's message is about dwelling in God's secret place. இன்றைய செய்தி வந்து தேவனுடைய ரகசிய அறையிலே அவரோடு எப்படி உறவாடுவது. We will kind of try and understand what is that secret place? How do you go there? What happens there? And after what happens to you as a person? அந்த உன்னதமானவருடைய மறைவு அந்த அறைக்குள்ளாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது? So whatever God is taking you through, it's just for a season. A season can be couple of months or even years. தேவன் உங்களை கூட்டிட்டு செல்வது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து 2 மாசமா இருக்கலாம் அல்லது 1 வருடமா இருக்கலாம். So in this heart healing journey, I didn't know, but God was parenting me. ஸோ இந்த இருதய சுக பிரயாணத்தில் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா தேவனுடைய பெற்றோர்த்துவத்தை அவர் எனக்கு பண்ணிட்டு இருந்தாரு. So after a couple of years of heart healing, he told me, Sushma, I have raised you well. என்னுடைய ஒரு 2 வருஷம் இருதய சுக பிரயாணம் போனதுக்கப்புறம் சொன்னார், சுஷ்மா நான் உன்னை நல்ல விதமாக வளர்த்துருக்கிறேன். So I'm seeing a different view of Mummy God and Daddy God. அம்மா தாயாகிய பரிசுத்தாவியனையும் தகப்பனாகி பிதாவையும் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன். And I was receiving all that. இதெல்லாம் அப்படி நான் பெற்றுக்கொண்டு இருந்தேன். And I'm started to see the world with that lens. உலகத்தை அந்த கண்ணாடியிலேருந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். Okay, so let's go to Psalm 91, 1 and 2. சங்கீதம் 91, 1, 2 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். He who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். I will say of the Lord, He is my refuge and my fortress, my God, in Him I will trust. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். So there is a secret place in God that you can go to, and it is only for you. தேவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ரகசிய அறைக்குள்ளே அல்லது அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நீங்கள் செல்லலாம். அது உங்களுக்காகவே பிரத்யேகமாக உண்டாக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். Where He teaches you things, He reveals revelations and secrets. அங்கே உங்களுக்கு ரகசியங்களையும் அங்கே உங்களுக்கு வெளிப்பாடுகளையும் தருவார். In this second line in Psalm 91, right? My God, in Him I will trust. நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். So, do you trust God? ஆண்டவரை நம்புறீங்களா? Because we might say, yeah, God said, okay, I trust. But no, do you trust God? சொல்லலாம், ஆண்டவர் சொல்லிட்டா நம்பிடுவேன் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லலாம். ஆனால் உண்மையிலே ஆராய்ஞ்சு பார்ப்போமா? அவர் நம்புறோமா? Trusting God takes you to another level. அவரை நம்புனீங்கன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கை தரம் வேற ஒரு நிலைமைக்கு போயிடும். Because for me, I had a problem in trusting people.
எனக்கு மக்களை நம்புறதுல ஒரு 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 கடினமான இடம் இருந்துச்சு. Initially, I would think that they would be nice to me, and after a while, they would just leave and go. முதல்ல யோசிப்பேன், ஆஹா நல்லா கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. So I used to tell God, "You're doing so much for me. You have healed me. You are, getting into, a lot of things you have done for me over the years. But I'm scared you're going to leave me and go." ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஆண்டவரே நீங்கள் வந்து எனக்காக நிறைய செஞ்சுருக்கிறீங்க, எனக்கு சுகம் கொடுத்துருக்கிறீங்க, நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் ஒரு நாள் நீ விட்டுட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. Because last 10 years I have been coming to TFH. ஏன்னா கடைசி 10 வருஷம் TFH வரேன். But even now, I had to ask a question to God saying that, what if you leave me and go? I don't think I can function if you ever are not in my life. நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என் வாழ்க்கையில் என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியுமான்னு தெரியலையே. So I look at everyone, including God, that way. அந்த அனுபவத்தை எடுத்து ஆண்டவர் முகத்தை நான் பூசியிருக்கிறேன். But you can go and ask God anything and everything. நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து எதனாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். You can be very raw with Him. நீங்கள் வந்து ரொம்ப ராவாக கேட்கலாம். So when I asked this to God, God told me, Sushma, there might be people who have made such decisions in your life, but I am not going to do that. அப்போ ஆண்டவர் சொன்னார், சுஷ்மா உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள் நீ அனுபவிச்சிருக்கலாம், நான் இதை செய்ய மாட்டேன். I had to hear that from Him. நான் அவருடைய வாயிலிருந்து நான் கேட்க வேண்டியது இருந்துச்சு. Now I have a choice to trust Him or not to trust Him. இப்போ எனக்கு ஒரு 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 தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் அவருடைய சத்தத்தை நம்புவேன் அல்லது சத்தத்தை நம்ப மாட்டேன். So as Psalm 91 says, my God, in Him I will trust. I said, I trust your word. I know you're not going to leave me. And that healed me. நான் அப்போது நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன்றதை நான் சொன்னேன். நீ சொல்லியிருக்கிறீங்க, நான் நம்புவேன், நீங்கள் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கன்றதை நான் நம்புறேன்னு சொன்னேன். So when we are talking about the secret place, right? So what happens in that secret place? What is it? இந்த உன்னதமானவருடைய மறைவு அல்லது இந்த ரகசிய அறை அது என்னன்றது அப்படின்னா என்ன? It's a place where you have an intimate relationship with God. It's your one-on-one with God. தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய உறவு, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவு அது. Where Daddy God and Mummy God will start parenting you. அங்கே வந்து தகப்பனும் தாயுமாகிய தேவன் உங்களை பெற்றோர்த்துவப்படுத்துவாங்க. Where you choose the spirit over flesh. It's not about like you might not feel like you're experiencing it on the earth, but in your imagination, but still be there. Don't come away from that. அது வந்து நீங்கள் மாம்ச ரீதியாக அனுபவிக்காத ஒரு காரியமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய உள் உலகத்தில் அது நடக்குது, அதுதான் நிஜம். அதை நீங்கள் தொடர்ந்து அது பண்ணிகிட்டே இருங்க. So this secret place was for me a cabin, a wooded cabin. ஸோ இந்த ரகசிய அறை, என்னுடைய ரகசிய அறையை பற்றி சொல்கிறேன். அது எப்படி இருக்கும்னா ஒரு மரக்கூண்டு போல் இருக்கும். It's a small cabin. It has a kitchen, a dining room, a bedroom. ஸோ ஒரு 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 கிச்சன் இருக்கும், ஒரு டைனிங் ரூம் இருக்கும், அப்புறம் ஒரு பெட்ரூம் இருக்கும். So sometimes in my meditation with God, I keep going there and they give me food. Daddy God and Mummy God give me food. I eat, I speak, I sleep. Sometimes I'm like a child. I see Mummy God taking me on her shoulders and walking around. ஸோ நான் வந்து பார்ப்பேன், அங்கே சில நேரம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன். தாயாகிய தேவனோடையும் தகப்பனாகிய தேவனோட உட்காந்து நான் சாப்பிடுவேன். அவங்களோட உட்காந்து சாப்பிட்றத பார்த்துருக்கேன். சில நேரம் தாயாகிய தேவன் என்னை தூக்கிட்டு சுமந்து அதுக்குள்ள நடக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். So this is how they parent me and this is how they show me that they care and love for me. ஸோ இப்படி தான் அவங்க என்னைய பெற்றோர்த்துவம் படுத்துனாங்க, இப்படி தான் அவங்க என்னை நேசிக்கிறாங்கன்றதை காமிச்சாங்க. You will start seeing that as well when you are entering into this secret place. இந்த ரகசிய அறைக்குள்ளாக நீங்கள் செல்லும்போது நீங்களும் அதை பார்ப்பீங்க. The secret place can be a beach, can be a childhood home, it can be anything. அந்த ரகசிய அறைன்றது உங்களுக்கு எப்படியா வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு பீச்சாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சின்ன வயசில் வளர்ந்த ஒரு வீடாக கூட இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். And in that secret place, Trinity is there. அந்த ரகசிய அறைக்குள்ளாக திருத்துவம் இருக்கிறாங்க. So what happens in the secret place? இந்த ரகசிய அறைக்குள்ள என்ன நடக்குது? Let's read Psalm 27:5. சங்கீதம் 27:5 வாசிங்க. For in the day of trouble, he will keep me safe in his dwelling. He will hide me in the shelter of his sacred tent and set me high upon a rock. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். So he protects you in that secret place. அவர் அந்த ரகசிய அறைக்குள்ளாக என்னை பாதுகாக்கிறார்.
Protects me from what? From all kinds of dangers, right? From sicknesses, from any kind of accidents, or any kind of danger that may befall. He protects you from that. ஸோ எதுலேருந்து பாதுகாக்கிறாரு? நமக்கு விபத்துல இருந்து, நமக்கு வர வேண்டிய தீங்குகள்ல இருந்து, வியாதிகள்ல இருந்து, எல்லாவற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறார். And he will hide you from the evil one. தீங்கானவன்ட்டு இருந்து உங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறார். So last week we had, as a family, Sam, me and Ivania, we had traveled to Abu Dhabi for few days. நாங்கள் போன வாரம் நானும் என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை, நாங்கள் வந்து அபுதாபிக்கு போயிருந்தோம் ஒரு சில நாட்கள். I don't like to travel. எனக்கு ட்ராவல் பண்ண பிடிக்காது. So it's a, it gives me a lot of anxiousness. எனக்கு ரொம்ப அங்கலாய்ப்பை கொடுக்குற ஒரு விஷயம் அது. So before that I went to God and I said, Daddy, I'm feeling so anxious. நான் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ரொம்ப அங்கலாய்ப்பா இருக்குதுன்னு சொன்னேன். Tell me something and settle my heart. ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இருதயத்தை அமைதிப்படுத்துங்க. And then I saw God come to me. He was holding my face and he said, Sushma, you will go safely and come back safely. Wherever you go, I am with you. ஆண்டவர் சொன்னாரு, சுஷ்மா நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துடுவேன், நீ எங்கே போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். If you ask me, obviously you know this, right? God is with you, God goes before you. But at that moment, when I needed a word and he gave me that word, that settled my heart. That changes it. நமக்கு தெரியும் ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு, நமக்கு முன்னாடி போறாரு, நமக்கு பின்னாடி வராரு, நம்மளை பாதுகாக்காருன்னு தெரியும். ஆனால் அந்த நேரத்திலே நான் கேட்ட அந்த வார்த்தை என்னோட இருதயத்தை அமைதிப்படுத்தினது. So whenever you hear such words, when God is speaking over you, just say, Daddy, I receive it in my heart and I trust that you're speaking this over me. எப்பெல்லாம் அந்த வார்த்தையை கேட்குறீங்களோ சொல்லுங்க, நீர் இந்த வார்த்தை கேட்டு நான் நம்புகிறவர் என்று சொல்லுவேன். And let's read Matthew 11:28. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். Come to me, all you who are weary and burdened, and I'll give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Take my yoke upon you and learn from me, for I'm gentle and humble in heart, and you will find rest for your souls. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். So what we are talking about right now is what happens in the secret place. So he protects you. இப்போ ரகசிய அறையில் என்ன நடக்குன்னு நம்ம பார்க்குறோம். அவர் நம்மளை பாதுகாக்கிறாரு. And then he gives you rest. அப்புறம் உங்களுக்கு இளைப்பாறுதல் தராரு. So he heals all your, your wounds that has been in your heart. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை அவர் சுகமாக்குறாரு. So we have gone through that, right? We have spoken a lot about heart healing journey and what has happened. You have heard my past experiences with God as well. நான் உங்களுக்கு இது ஏற்கனவே என்னுடைய இருதய சுக பிரயாணத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதில் எப்படி தேவன் என்னை சுகமாக்கினார்னு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். One thing what I would like to say is, whenever I go into that secret place, I see Daddy God and Mummy God smiling at me. நான் எப்பெல்லாம் அந்த ரகசிய அறைக்குள்ளே போகிறேனோ அங்கே வந்து தேவன் என்னை பார்த்து சிரிக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். Recently, last 2 months, I have been going through something really difficult. இந்த கடந்த 2 மாதங்களாக ரொம்ப கடினமான ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கிறேன். And I don't understand. எனக்கு புரியல. I didn't do anything wrong. நான் தப்பா எதுவும் செய்யல. But why is this happening to me? ஆனா ஏன் இது எனக்கு நடக்குது? And the way the things were happening was how I'm being perceived. நான் என்னை பார்க்கிற கண்ணோட்டம். So when I went to God and I was like, I'm not feeling okay inside, and I saw Mummy God just hold me and smile at me. நான் போய் ஆண்டவரே எனக்கு சரியா போகல அப்படின்னு சொல்லும்போது தாயாகிய பரிசுத்தாவியானவர் என்னை பார்த்து சிரிக்கிறதை நான் பார்த்தேன். And Mummy God and Daddy God is always pleased with me. I don't need to perform. I don't need to do anything. They're just happy that I'm there with them. நான் போய் ஏதோ ஒன்று செஞ்சாதான் அவங்க சிரிப்பாங்கன்றதே கிடையாது. நான் இருக்கிறதே என்னுடைய பிரசன்னமே அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொண்டு வருது. So sometimes when my daughter does something, when I'm like, I'm supposed to actually get angry if something is broken or something like that, before I would have a angry face. Now I have come to a neutral face, but she'll be looking at me. Okay, so she has a neutral face, she's not happy with me. ஸோ முன்னாடி வந்து என் பொண்ணு எதாவது பண்ணாங்கன்னா கோவப்படுவேன். இப்போ கோவப்படுறதில்ல, ஒரு 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 நியூட்ரல் ஃபேஸ்க்கு வந்துட்டேன். இப்போ இதை பார்த்தோன்னே என் பொண்ணு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே அம்மா கோவப்படல, ஆனால் இந்த ரியாக்ஷன் வந்து வித்தியாசமாக இருக்குது. So I'm not smiling, so she knows, she feels I'm still angry with her.
She thinks I'm still angry with her. நான் சிரிக்கலை அப்படின்றது வந்து ஆனால் அவளுக்கு என்ன மனசில் பதியுதுன்னா நான் இன்னும் கோவமாக இருக்கேன்னு பதியுது. So it is difficult for me to come from that and then smile over her, but then I do that. அங்கேருந்து வந்து அவளை பார்த்து சிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நான் செய்வேன். I'll smile, a big smile. ரொம்ப பெரிய சிரிப்பாக சிரிப்பேன். And she will be looking at me like this, gauging me. நோட்டை விட்டே இருப்பாங்க என்னை பார்த்து. Then at one moment, she'll connect and she'll start smiling. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல என் கூட கனெக்ட் பண்ணி அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. And that's it, she'll be just jumping and going and playing. அப்புறம் அங்கங்கே விளையாடிட்டு துள்ளி குதிச்சிட்டு இருப்பாங்க. So when I started seeing Mummy God and Daddy God smile at me, and they're like, you don't need to do anything, Sushma, you're here and we love you, you know. And I started believing that, I started trusting that. ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து அம்மா அந்த தகப்பனாகிய தேவனும் அம்மாவாகிய தேவனும் நான் பார்க்கும்போது அவங்க நான் நீ எதுவுமே செய்ய வேண்டாமா, நீ சும்மா இரு, உன்னை நாங்கள் ரசிக்கிறோம்னு சொல்லி ரசித்து சிரிக்கும் போது அது நான் நம்ப வேண்டியது இருந்துச்சு. So you have to understand that Daddy God and Mummy God are your parents. தாயாகிய தேவனும் தகப்பனாகிய தேவனும் தான் உங்களுடைய பெற்றோர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And when you walk in the journey, you start looking at everyone with love and compassion. அப்படி அந்த பிரயாணத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கனிவோடும் ஒரு அன்போடு நீங்கள் எல்லாரையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. So I understood when I was small and I was being always, people were angry with me. And as I grew up, I started getting angry with people as well. நான் சின்ன வயசுல வளரும் போது என் மேல நிறைய பேர் கோவப்படுவாங்க. நான் வளரும் போது நான் அவங்க மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ. So and I will show, I'll yell or show some anger, some words I'll use. So I was like that. So basically I'm becoming what I have been seeing over the years. கோவப்பட்டனா காமிச்சிருவேன். நீங்க அதை கெஸ்லாம் பண்ண வேண்டாம், காமிச்சிருவேன், நான் சொல்லிடுவேன். அப்புறம் ஏதாவது வார்த்தைகள் கூட பயன்படுத்துவேன். So recently something happened in my home. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட எங்க வீட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. So I suddenly got a backache for few weeks. ஒரு சில நாட்களாக எனக்கு முதுகு வலி ஆரம்பிச்சிச்சு. The backache was so much I couldn't even walk. It was so intense. So அந்த முதுகு வலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. என்னால I couldn't walk. என்னால நடக்க கூட முடியல. So I'm so scared. If I sit it pains, if I lie down it pains, there is no way I can do something for the pain to just, subside. படுத்தா வலிக்குது, நின்னா வலிக்குது. ஸோ எது பண்ணாலும் வலி போக மாட்டேங்குது. So I left my daughter, I think, in the bus, and I was waiting for the lift in my apartment, and I knew that there were these people, helpers, who open the lifts and keep because they are mopping. So I got so angry with one of the helpers. ஸோ என்னுடைய பொண்ணை வந்து நான் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு இப்போ நான் பஸ்ஸில் நான் வீட்டுக்கு மாடி ஏறி மேலே போகணும், மேல் தளத்துக்கு நான் போகணும். அதுக்கு இந்த லிஃப்ட் பயன்படுத்த வேண்டியது இருந்துச்சு. ஸோ பொதுவாக அந்த லிஃப்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஹெல்ப்பர்ஸ் வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு அவங்க மேலே கோவம் வருது. So I climbed up and I spoke to this helper, and I was very, you could see the anger on my face, and I was like, why can't you just close the door? People are waiting down for the lift. And she was trying to say something. I couldn't understand. I just said it and I went off to my home. நான் வந்து அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா இப்போ ஏறி வரோன்னு தெரியுமில்ல, இந்த டைமில் லிஃப்ட்டை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமில்ல, இப்போயா க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டேன். ஆனால் நான் சொல்லிட்டு வேகமாக போயிட்டேன். அந்த அம்மா ஏதோ சொல்ல நான் ட்ரை பண்ணுறாங்க, நான் அதை கேட்கல, திடீர்னு நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன். Because I was scared, if I have to climb, I'm going to get my backache again. எனக்கு என்ன பயம்னா, இப்போ நான் மாடி ஏறி வந்தேன்னா எனக்கு முதுகு வலி இன்னும் அதிகமாயிரும். But I came to my home and my heart was not okay. நான் உள்ள வந்ததுக்கப்புறம் இருதயம் வந்து சரியா இல்லை. It's like, Sushma, what are you doing? கேட்டேன், சுஷ்மா நீ என்ன பண்ற? Where's your love and compassion? அவங்க உன்னுடைய கனிவும் உன்னுடைய அன்பு எங்க போச்சு? Especially for people like workers who are, day in and day out, they're working, and she was pretty old as well. அந்த அம்மா பாரு, ரொம்ப வயசானவங்க கூட அவங்க வந்து காலையில இருந்து மாலை வரைக்கும் அவங்க கண்டிப்பா வேலை செஞ்சே ஆக வேண்டிய நிலைமையில இருக்கிறவங்க. I was not okay. எனக்கு அது சரியா படல. Then that was a Saturday, so we had to come to Ponmar church. So we were in the car before, சனிக்கிழமை அது நாங்க பொன்மார் சர்ச்சுக்கு வர வேண்டிய நாள் அது. And before going, I saw her on a different side at the end, and I told my husband, you stop the car, I'm going to talk to her. நான் கிளம்பும் போது பார்த்தேன் அவங்க வேற ஒரு பக்கத்தில் இருந்தாங்க. நான் என்னுடைய கணவன்கிட்ட சொன்னேன், காரை தயவு செய்து நிறுத்துங்க, நான் அவங்கள்ட்ட பேச போகிறேன். So I didn't know what Sam was thinking. Ivania, both of them are looking out of the window, and I was walking, and there were a lot of other helpers. So I think they all knew. So I could understand the atmosphere, like a tensed atmosphere was there. But I went to that lady. இன்னைக்கு கலவரம் தாண்டோய் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் வெளியில் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப டென்ஷனாக வந்தாங்க. நான் அப்படி போயிட்டு இருக்கிறேன். Then I went to her and I said, Akka, I'm sorry. I shouldn't have spoken to you. In Tamil, I spoke to her. நான் போய் அவங்கள்ட்ட தமிழில் சொன்னேன், அக்கா
என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்படி உங்கள்கிட்ட பேசிக்க கூடாது. She didn't get it the first time. She was just looking at me. What is she going to do now? Like, and then again I reiterated, Akka, I'm sorry. I'm sorry. I shouldn't have said that. நான் முதல்ல அவங்க நான் என்ன சொல்ல போகிறேன்றது ஒரு மாதிரி பயந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் மறுபடியும் அவங்கள்ட்ட சொன்னேன், அக்கா என்னை மன்னிச்சிடுங்க. Then she had a smile on her face. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு புன்முறுவல் வந்தது. And then she spoke to me. I asked her name and all that. And then I felt a peace in my heart. She was peaceful. And then, and then I came back into the car and we came to Ponma Church. If it was the old me before heart healing, I would have not done. And so now God has been parenting me. So what would God say, or how would God feel about this? That was my thought. What should I do? How do I make it right? ஸோ இப்போ ஆண்டவர் என்னை வந்து பெற்றோத்துவம் பண்ணுறதுனால இதை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். So all this change comes only when you are in that secret place with God. இந்த மாற்றங்கள்லாம் எப்போ வரும்னா நீங்கள் தேவனோட அந்த ரகசிய அறைக்குள்ளாக இருக்கும்போது தான். Even when the old life or something crops up, you have the authority to stop it. Sorry, what? Anything that crops up from your old life or your past, something negative, you have the authority to stop it. You can say, no, I'm not going to be like this. உங்கள் பழைய மனுஷன்லேருந்து அல்லது உங்கள் சுயத்திலேருந்து ஏதோ காரியங்கள் வெளியில் வருதுன்னா நீங்கள் அதை வந்து உங்களால் தடுத்து அதை பிரித்து வைக்க முடியும். So God was slowly changing my lens. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக என் கண்ணாடியை மாற்றிட்டே இருந்தார். Of how I see people. மக்கள் நான் எப்படி பார்க்குறேன்றத. So the way I started seeing people, I can see beauty in people. நான் மக்களை பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாக உள்ள அந்த அழகை நான் பார்க்க ஆரம்பித்தேன். No matter how they are dressed or how they carry themselves, I could see a beauty in them. அவங்களை எப்படி கேரி பண்ணிக்கிறாங்க, அவங்க என்ன ஆடை போட்டிருக்காங்க, இதெல்லாம் தாண்டி அவர்களுக்குள்ளான உள்ள அந்த உள்ளான அழகை என்னால் பார்க்க முடிஞ்சது. And when I see that, I was like, God, this person is so beautiful. நான் அவங்கள பார்க்கும்போது ஆண்டவரே இவ்வளோ அழகா இருக்காங்களே இவங்க. So when I look at anybody else, I don't know what is beauty. But when I started knowing God so deep, anybody I look at, I see that beauty and I'm like, wow, they're so beautiful. ஸோ எனக்கு அழகு அப்படின்றதுக்கு ஒரு வர்ணனையோ அல்லது ஒரு அளவுகோல் இல்லாதனால ஆண்டவருக்குள்ளே போக 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 வந்து ஒவ்வொருத்தருடைய வித்தியாசமான அழகுகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். And God is not someone, right, who lures you into a trap. Like, He's not like, okay, come here, let's see what happens. He's not trapping you of something. He is like wooing you, like, that love into a covenantal relationship. ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு எலி மாதிரி பொரிய வச்சு பிடிக்காம அவர் வந்து நம்மளை பின்னாடி அப்படி ஒவ்வொன்றா வந்து நம்மளை அப்படி நயம் காட்டி நம்மளை கூட்டிகிட்டு வராரு பாருங்க. He's not a person who yells and disciplines you. His love changes you. அவர் உங்களை கத்தி கம்பெடுத்து அடித்து உங்களை வந்து ஒழுக்கப்படுத்துறது இல்லை, அவருடைய அன்பு உங்களுக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வருகிறது. So earlier I would not think what words I'm using. I would use any words, anything that comes out of my mouth. நான் முன்னாடிலாம் வந்து வார்த்தைகளை யோசித்து பேச மாட்டேன், என் வாயிலேருந்து வர்ற வார்த்தை அப்படியே வந்தது தான். So during heart healing, one time God said, Sushma, I honor your words. And that's it. I stopped using any bad words. ஸோ ஒரு தடவை வந்து ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இருதய சுகத்தில் நான் உன்னுடைய வார்த்தைகளை கனம் பண்ணுறேன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நான் வார்த்தைகளை வந்து பார்த்து பயன்படுத்த ஆரம்பித்தேன். It's not just bad words, right? It's about speaking negative over yourself, negative over others. I completely stopped that. And it didn't take much time. It just stopped like that. அது கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் வந்து அவங்கள தரக்குறைவாக பேசுறது, அவங்கள தாழ்த்தி பேசுறது, என்னையும் தரக்குறைவாக தாழ்த்தி பேசுகிற ஒரு காரியமாக பார்த்தேன். Like if something is happening, if somebody is blessed, oh, this is not going to happen to me. No, I don't say that. They are blessed, I'm also going to be blessed. ஸோ ஒருத்தங்க ஆசீர்வதிக்கப்படுறதை நான் பார்க்கும்போது அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனால் ஐயோ நமக்குலாம் நடக்காது அப்படின்னு எண்ண மாட்டேன். அவங்களுக்கு நடந்திருக்கு, எனக்கும் இது நடக்க சாத்தியமானதுன்னு நான் யோசிப்பேன். So he changes the perspective of how you look at life and relationships. வாழ்க்கையும் உறவுகளையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க அப்படின்ற உங்க கண்ணோட்டத்தை முற்றிலுமாக மாற்றுகிற தேவன் அவர். And you start loving people and community. அதுக்கப்புறம் நீங்க மக்களை நேசிப்பீங்க, சமுதாயத்தில் உள்ளவங்களை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. So I was an extreme introvert person. நான் வந்து ரொம்ப வெளியில போய் பழகாத ஒரு நபர். I don't speak to people that much. Like if I speak, I'll speak to one or two. I always had one or two friends. It was never a gang, nothing like that. என்னால் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்ட்ட தான் பேச முடியும். நான் வந்து ஒரு பெரிய கூட்டமான மக்கள்கிட்ட பேசி பழகினதே கிடையாது. So I think you must have heard this already. So when Sam and I used to come to church,
he would like to talk to people after church. For me, I want to run away after finishing church. இப்போ இது கேட்டிருப்பீங்க, முன்னாடி சாம் வந்து பொதுவாகவே உட்காந்து பேசி மக்கள்கிட்ட உட்காந்து பேசி பழகிட்டு வரணும்னு நினைப்பாரு. நான் வந்து முடிஞ்சோடனே வீட்டுக்கு ஓடி வந்துடலான்றதான் என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். But after this journey with God, I started liking people and I like to go and talk to people. And now when we go to Ponmar, it's like my husband and daughter sitting in the car, when are you going to come? Okay, mommy is going to be late every time. I'd speak to whoever I can and then I come back. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு மாறிச்சுன்னா சர்ச்சு திறந்ததுக்கு முன்னாடியே வந்துடும், சர்ச்சு மூணதுக்கு அப்புறம் தான் போகிறோன்ற மாதிரி ஆயிடுச்சு. And next day we have Iksa, right? We come back only by 12:30 in the night, but still I like to speak to people. 12-12:30 மணி ஆனாலும் என் கணவனுக்கு தூக்கமே வந்தாலும் வேற வழியே இல்லாமல் ஒரு கார் ஓட்டிட்டு வர வச்சு அடுத்த நாள் நான் எக்ஸாக்கு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். So he changes you with his love. உங்கள் அன்பை கொண்டு அவர் மாற்றுகிறார், அவருடைய அன்பை கொண்டு உங்களை மாற்றுகிறார். And that is your reality. அதுதான் உங்களுடைய நிஜம். So this is what happens in the secret place. இதுதான் ரகசிய அறைக்குள்ளாக நடக்கிற ஒரு காரியம். And also what do you become in the secret place? We just touched few points on that. ரகசிய அறைக்குள்ளாக what happens in the secret place? We touched few points on that. ரகசிய அறைக்குள்ள என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். What do you become? What do you become in the secret place? ரகசிய அறைக்குள்ளாக நீங்க எப்படி மாற்றப்படுறீங்கன்னு நான் பார்க்கணும். So let's read 2 Corinthians 3:18. 2 கொரிந்தியர் 3:18. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். And we all who with unveiled faces contemplate the Lord's glory are being transformed into his image with ever increasing glory which comes from the Lord who is the Spirit. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். So this is what happens in the secret place. இதுதான் ரகசிய அறைக்குள்ள நடக்குது. You are made in his image. அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. But you start understanding that you are that and you start living life like that. ஆனா நான் அவர் சாயல்ல தான் இருக்கிறேன் அப்படின்றத அறிஞ்சுக்கிட்டு சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகறீங்க. And also you become mature in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக முதிர்ச்சி அடையறீங்க. He sets your identity right. உங்களுடைய அடையாளத்தை சரிப்படுத்தி வைக்கிறாரு. No matter, as I said before, no matter what storm you're going through, when you go to God, he will give you a word, and that word if you hold on to, you can come out of that storm. So உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நீங்க புயலுக்குள்ள போயிட்டே இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது ஒரு வார்த்தையை கொடுப்பாரு, அந்த வார்த்தையை பிடிச்சு நீங்க எதுல இருந்தாலும் வெளியில வந்துடலாம். He keeps telling to me, let's go back to the foundation, Sushma. அடிக்கடி சொல்வாரு, வாப்பா அடித்தளமான அஸ்திபாரத்துக்கு நம்ம போவோம். Who are you? நீ யாரு? I'm the daughter of the Most High God. நான் உன்னதமான தேவனுடைய ஒரே குமாரத்தி. So there was a time once, I think when I was in Iksa, and I was like very tired and I'm telling Daddy, I don't look nice today. நான் இக்ஸால உட்கார்ந்திருக்கும் போது நான் ஒரு நாள் சொல்றேன் ஆண்டவரே எனக்கு நான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கமே எனக்கு தெரியல. Then he said, Sushma, you know what? You should look at yourself through my eyes. அவர் சொன்னாரு, ஏன் கண்ணு வழியா உன்னை பார்க்கணுமா? I'm like, who talks like that, right? அப்பெல்லாம் யார் பேசுவா? Your father talks like that. Your mother talks like that. உங்க அம்மா அப்பா தான் பேசுவாங்க அப்படி. And while you experiencing this from God, your lens are changing as well. So when you start looking at people, when they say, see, I look like this, I don't like myself, but you will start speaking life over them. ஸோ அது வந்து உங்க சுற்றி வர்ற மக்கள் வந்து நான் என்னை இப்படி தான் பார்க்குறேன், நான் இப்படி என்னை பார்க்குறேன், புழு மாதிரி பார்க்குறேன், பூச்சி மாதிரி பார்க்குறேன்னு சொல்லும்போது நீங்கள் அவங்கள்ட்ட பேசும்போது ஆண்டவருடைய கண்கள் வழியாக அவங்கள பார்க்கும்போது அந்த நிஜத்தை அவங்க மேலே பேசுவீங்க. Let's read another verse, Psalm 1:2-3. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். But whose delight is in the law of the Lord, and who meditates on his law day and night? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். That person is like a tree planted by streams of water, which yields its fruit in season, and whose leaf does not wither. Whatever they do prospers. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். You are the person who's planted like a tree. கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மனிதன் நீங்க தான். There was a vision once. I was sitting on a bench with God. நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். ஆண்டவரோட உட்கார்ந்து நான் ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கிறத நான் பார்த்தேன். I don't know if I've shared this before, but God was looking at a tree. நான் ஆண்டவரோட பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கேன். ஆண்டவர் ஒரு மரத்தை பார்த்துட்டு இருக்காரு.
He was just, his eyes were just fixated on the tree, and the tree looked really nice, huge tree with green leaves, and its trunk was so huge, and the roots were really going deep. அந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்குது. அதனுடைய அந்த மரத்தினுடைய தண்டு கொஞ்சம் பெரிய தண்டா இருக்குது. வேர்கள் எல்லா இடமும் பறந்து ரொம்ப தூரம், வெகு தூரம் போகிற ஒரு வேர்களாக இருந்துச்சு. So God and I are sitting next to each other, and I'm like, okay, why is he not looking at me? He always looks at me. Why is his attention on the tree? நான் யோசித்தேன், என்ன ஆண்டவர் நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம சைடு திரும்பவே மாட்டாரு, என்ன மரத்தையே பார்த்துட்டு இருக்காருன்னு யோசித்தேன். So he asked me, do you see the tree, Sushma? கேட்டாரு, இந்த மரத்தை பார்த்தியா சுஷ்மா? Yeah, I saw the tree. It looks really nice. மரம் பார்த்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. Then he said, you know who the tree is? யார் அந்த மரம் தெரியுமா? It is you. நீ தான் அந்த மரம் அப்படின்னு சொன்னாரு. I'm like, okay. சரி, ஏதோ சொல்ல வரீங்க. Then he says, when your roots are so deep in the foundation of love of God, this is how you are, and in season you will start bearing fruit. And as he says that, there are so many apples on the tree. அவர் வந்து சொல்றாரு, நீ அன்பிலே நாட்டப்பட்டு வேரூண்டி நிலை இருக்கும்போது உன் வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த மரம் ஃபுல்லாக ஆப்பிள் கனிகளாக தொங்குது. And he takes that apple and he bites, and he takes a bite and he gives it to me, and he says, you also take a bite, see how sweet it is. அந்த ஆப்பிள் எடுத்து கடிச்சு சாப்பிட்டுட்டு அதை எனக்கும் கொடுக்குறாரு. பாரு, இது எவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கனி அப்படின்னு சொல்றாரு. This is what happens in your life when you meditate day in and day out, that this is how you are like the tree planted, right, with deep roots in the love of God, and you will start bearing fruit. ஸோ இதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தினமும் தியானிக்கும் போது நடக்கிற ஒரு காரியம். Apart from that, I would like to talk about authority. அதுக்கப்புறம் நான் அதிகாரத்தை குறித்து நான் பேசணும்னு நினச்சேன். The authority, the supernatural boldness that you get when you're walking with God, and you will have the authority to speak over things. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியம் உங்களுக்கு உண்டா இருக்கும். அப்போ நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பேச முடியும். Let me read Luke 10:19. லூக்கா 10ஆம் அதிகாரம். I have given you authority to trample on snakes and scorpions and to overcome all the power of enemy. Nothing will harm you. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. So you start having this authority, right? And you start believing, yes, when I speak, certain things happen. ஸோ உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நான் பேசினா நடக்கும். You can speak over things, over your situations, your financial situations. You can speak against the illnesses as well. உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பேசலாம், உங்கள் பொருளாதாரத்தை பார்த்து பேசலாம், உங்கள் பலவீனம் சுகவீனத்தை பார்த்து நீங்கள் பேசலாம். You can command the sickness to go and it will go. வியாதியை பார்த்து நீ போன்னு சொன்னால் போய் தான் ஆகணும். Because you are the son and daughter of the Most High God. What He has done, you will be able to do and more. நீங்கள் உன்னதமான தேவனுடைய குமாரத்தியாக இருக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து சொல்கிறது நடந்தே ஆகும். So there's a small testimony I like to share. ஏன்னா நான் ஒரு சின்ன சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So my house worker, right, she was not feeling well. என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்க கொஞ்சம் சுகவீனமாக இருந்தாங்க. So I think it was on yesterday or day before, Friday. She was just sitting down in the kitchen and she's not able to open her eyes. அவங்க வந்து முந்தானத்தை நினைக்கிறேன் கிச்சனில் உட்காந்துருக்குறாங்க, அவங்களால கண்ணை திறக்கவே முடியல. I said, Akka, what happened to you? நான் கேட்டேன், அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். She said, I got a migraine attack again. I'm so scared I'm going to vomit. Because if the vomit starts, it goes on continuously, it doesn't stop. எனக்கு ஒத்த தலைவலி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. நான் வாந்தி எடுத்தேன்னா நிற்காம போய்கிட்டே இருக்கும். So she's like, I'm going to lie down, and she just lie down. She didn't have energy to even open her eyes. அவங்க அப்படியே பலனே இல்லாமல் அப்படியே கூனி குறுக்கி கிச்சனில் அப்படியே படுத்துட்டாங்க, கண்ணை கூட திறக்க முடியல. So I was like, okay, let me pray over her, and I went and put my hand over her head. நான் வந்து இப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க தலைமையில கை வச்சேன். And I spoke to the sickness, and I said, sickness, leave right now. You have no place in her body. நான் சொன்னேன், வியாதியே உனக்கு இங்கே இருக்க ஆளுக செய்யறதுக்கு எந்த அதிகாரம் இல்லை, வெளியேறுன்னு சொல்லிட்டேன். I would have just said probably 2 sentences in that prayer, and I left. ரெண்டு வாக்கியம் தான் சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்புறம் நான் கிளம்பிட்டேன். And I was trying to pack lunch for Sam, so I was just running around here and there. And the next, not even 2 minutes, I again went into kitchen to get something. She's standing and washing vessels. நான் அப்புறம் 2 நிமிஷம் தான் பார்த்தேன். நான் அதுக்குள்ள சாமுக்கு சாப்பாடுலாம் கட்டிட்டு எல்லாமே பண்ணி வச்சிருந்தேன். 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. பார்த்தா அவங்க மறுபடியும் உட்காந்து
பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. I said, Akka, don't do anything, just rest. நான் சொன்னேன், அக்கா இது நீங்கள் செய்ய வேணாம், ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன். No, I think I feel better now. இல்லைம்மா நான் கொஞ்சம் பரவாயில்லாமல் உணர்றேன்னு சொன்னாங்க. The headache was there, but maybe 100% had become 30 or 40%. 100 தலைவலி இருந்துச்சு, ஆனால் 100% இல்லாத 100% இருந்த வலி இப்போ 30% மாறி இருக்கலாம். So every time I hear such a thing, what God is doing, I'll be I'll be in awe at God. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு தடவை நடக்கும்போது நான் ஆண்டவரை குறித்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்பேன். But since she's from a Hindu background, but she's okay in me praying over her. அவங்க ஒரு இந்து பின்னணியிலிருந்து வந்த போதிலும் நான் அவங்க ஜோம் பண்ணுறது அவங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு. So when Sam was passing by, she called Sam. She said, you know what happened? So she was telling him, Sushma prayed and I was able to get up. அவங்க சாமனை கிராஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, எனக்காக சுஷ்மா ஜோம் பண்ணாங்க, நான் இப்போ எழுந்துச்சு வேலை செய்ய முடியுதுன்னு சொன்னாங்க. So I was so happy that she was okay and she was able to do things. And I know that somewhere in her heart she knows that there is this father who loves her so deeply. ஸோ அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கும் அவங்களை நேசிக்கிற ஆழமாக நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதை அவங்க அறிஞ்சுக்கணும். How can a person work in my house and not know God? என் வீட்டில் ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு எப்படி ஆண்டவங்க நேசிக்கிறாங்கன்னு அறியாமல் போகிறது. How can they not know the love and compassion of God being in my house? என் வீட்டில் இருந்துட்டு எப்படி தேவனுடைய கனிவையும் அவருடைய அன்பையும் ருசிக்காமல் போகிறது. And also you have to come to a point, right, in your meditation, in your journey with God, that it's the place of going to someone and getting prayed rather than you praying over yourself and healing yourself. இவங்ககிட்ட போய் தலையை கொடுத்தா சரியாயிரும், இவங்ககிட்ட போய் தலையை கொடுத்தா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றத தாண்டி நான் என் வாழ்க்கையில் என்னுடைய சரீரத்து குறித்த காரியங்களுக்கு நானே ஜோமனி சரியாக்கணும் அப்படின்ற நிலைமையை நம்ம வளரணும். And if each and every one of you is equipped that way, imagine how it will form ripples and waves to people who don't know God. அப்படி உங்களால் அதை எடுத்து செய்ய முடிஞ்சு அதை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட கூட்டமான மக்கள் இருக்கும்போது அதனுடைய அதிர்வலைவுகள் நம்ம எவ்வளோ தூரம், அதனுடைய தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். So I like to share another testimony. So one day I was very sick. I think I had a food poisoning. ஒரு நாள் ரொம்ப பலவீனமாக இருந்தேன், எனக்கு அந்த ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு. And Ivania had exams next week, so I was like, I had to become okay this week so that I can help her study. ஓகே, அடுத்த வாரம் என்னுடைய பொண்ணுக்கு பரீட்சைகள் இருக்குது, ஸோ இந்த வாரம் சரியானதான் அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு நான் உதவி செய்ய முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். So then it took some time, but I went to God because I was in a lot of pain. But somehow I went to God that night. ரொம்ப வலி இருந்துச்சு, அதனால நான் ஆண்டவரை நோக்கி நான் போனேன், அந்த இரவு ஜெபிக்க போனேன். And I was in a throne room. I was standing outside the throne room, and I had a rolled up paper in my hand, and I'm standing outside the room. The door is closed, and I'm waiting for my turn. ஆண்டவருடைய ராஜா மாளிகையில் இருக்கிறேன், ஒரு கோல்டன் பேப்பர் என் கையில் இருக்குது, நான் வரிசையில் நிற்கிறேன், என்னுடைய வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன். And someone tells me, yeah, now it's your turn, you can go inside. இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்போ உன்னுடைய வேலை வந்துச்சுமா, நீ போகலான்னு சொல்கிறாங்க. So the throne is on that side and I'm walking this side. சிங்காசனம் அந்த பக்கம் இருக்குது, நான் இந்த பக்கமாக போகிறேன். And God is sitting on the throne. தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு. Then he looks at me and he says, oh, you have a petition. என்னை பார்த்து கேட்குறாரு, ஒன்ட்ட நீ ஒரு காரியத்துக்காக வந்திருக்கிறியா? I say yes. I don't even say daddy, I say yes. நான் சொல்கிறேன், ஆமாம், என்ற ஒரு பெட்டிஷன் இருக்குது. Then he says, you are not one of my subjects to come with petitions, you are my daughter. அதாவது நான் அரசாள்ற மக்கள்ல இருந்து வருகிற ஒரு பிரச்சனையை கொண்டு வர்ற ஒரு ஆள் கிடையாது, நீ என்னுடைய பிள்ளை. Look at my face and speak to me. கண்ணை பார்த்து பேசுமா. So then I look at him, I hesitate though, because this pain that I had, I felt there was a gap between me and God. ஸோ இந்த வழியில் நான் என்ன என் மனசில் ஓடிட்டு இருக்கேன்னா, எனக்கும் ஆண்டருக்கும் உள்ள ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். And I said, I never said daddy, I said God, I want to be healed. நான் டேடின்லாம் சொல்லலை, ஆண்டவரே நான் சுகமாகணும்னு சொன்னேன். Ivania has exams next week and I can't afford to be sick. இவானியாவுக்கு அடுத்த வாரம் எக்ஸாம்ஸ் நடக்குது, அதனால் இந்த வாரம் நான் பலவீனமாக இருக்க முடியாது. Then God said, when you get up tomorrow, your strength will be renewed and the sickness will be gone. சொன்னார், நாளைக்கு நீ எழுந்திருக்கும் போது உன்னுடைய பலவீனம் உன்னை விட்டு நீங்கி இருக்கும், புது பலனோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார். And when I got up, I felt so much better. It wasn't, probably I can say 80%, I was really well. நான் சொல்ல ஒரு 80% என்னுடைய பலன்
பலனை பெற்றுக்கிட்டேன்னு நான் சொல்லலாம். but much better than that day. ஆனால் முந்தைய நாளை காட்டிலும் நான் கொஞ்சம் நல்ல பலமாக இருந்தேன். So in your journey, sometimes you might feel, okay, now I feel so close to God. Sometimes you might feel, where is God? And when you're not well or something happens, that kind of makes you feel like, okay, there is some distance between me and God that you can't even call him daddy. சில நேரம் உங்கள் பிரயாணத்தில் அவரோட ரொம்ப நெருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் அவரோட ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் அவரை அப்பான்னு கூட மனசு வராமல் இருக்கலாம். But God is faithful yesterday, today and tomorrow. ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. How much ever we feel weak or how much ever we feel certain things that we are not valued, that we are not worthy or something, God always looks at you like a daughter and he heals you. ஆண்டவர் சில நேரம் நம்ம அதுக்கு நம்மளை ரொம்ப மதிக்க மாட்டார்னு நினைப்போம், நம்ம தகுதி இல்லைன்னு நினைப்போம். ஆனால் அவர் நம்மளை பார்த்து மதிப்பிட்டு அவர் குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். So in the secret place, you can get healing over your sicknesses, which is, physical sicknesses or something that has got to do with your heart. இந்த ரகசிய அறைக்குள்ளாக உங்களுடைய இருதய சம்பந்தமான சுகங்கள் மட்டுமல்லாமல் சரீர பிரகாரமான சுகங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். So yesterday, if you had seen the Ponmar message, Mercy, Gaudi's wife, had shared a testimony of how she went into, the secret place and how God healed her of her shoulder pain, right? நேற்று செய்தியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, காடியோடைய மனைவி அவங்க எப்படி ரகசிய அறைக்குள்ளாக சென்று அவங்களுடைய சுகத்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு. So that is amazing, right? Imagine if each and every one of you can do that. அதை ஒவ்வொருத்தரும் அதை செய்ய முடிஞ்சால் அது எப்படி இருக்கும் பாருங்க. Okay, so the next is, how is God's glory revealed through you? அடுத்து தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாக எப்படி வெளியரங்கமாகிறது? So let's go to 2 Corinthians 4:6. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். For God who said, let light shine out of darkness, made his light shine in our hearts to give us the light of the knowledge of God's glory displayed in the face of Christ. But we have this treasure in jars of clay to show that this all surpassing power is from God and not from us. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். Sometimes it looks like, okay, this person has this something. So, if we get prayed, I'll get healed. And it does happen. I'm not denying that. But you should always know that it is God's glory being revealed through that person. The power comes from God. சிலர் நம்ம என்ன யோசிப்போம்னா, அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணா சரியாயிரும், ரொம்ப வல்லமையுள்ள ஆள் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது உண்மைதான். ஆனால் என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா, அவங்க வல்லமையுள்ள ஆள்ன்றதை விட தேவனுடைய மகிமை அவர்கள் மூலமாக வெளியரங்கமாகிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். And God is big on collaboration. ஆண்டவர் கூட்டணி செய்யறதுல ரொம்ப விசேஷித்தவர். So he wants to reveal his glory and his love through you. அவருடைய மகிமையை உங்கள் மூலமாக வெளியரங்கமாக்கணும்ன்றதை அவர் விரும்புகிறார். He honors you, he respects you. உங்களை கனம் பண்ணுகிறார், உங்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். That he's given you the will to make a choice. உங்களுக்காக ஒரு சுயசித்தத்தை கொடுத்து அதன் மூலமாக அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்திருக்காரு. So however you have been in your life, now if you're making a choice to go to God, that and it comes from your heart, not somebody is forcing you, that's the heart God wants to see. கட்டாயத்தின் பேரில் அல்லாமல் நீங்க தேவனை நோக்கி ஓடணும்னு சொல்லிட்டு உங்க சுய தீர்மானத்தின் மூலமா நீங்க அதை எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியமா இருக்குது. And you become light bearers. அப்படி செய்யும் போது நீங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்கும் ஒளி விளக்குகளாய் மாறுறீங்க. You will pass this torch to generations to come. இந்த ஒளி விளக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பீங்க. And it will spread through the community as well. அது சமுதாயத்தின் மூலமாக அது பரம்பவும் ஆரம்பிக்கும். And your heart will be for the community. So now when you are maturing in Christ, you want to help others, you want to speak life into others. ஸோ இப்போ நீங்கள் முதிர்ச்சி அடைய உங்களுடைய ஜீவன் நீங்கள் அனுபவித்த இந்த காரியங்களை மற்றவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பிரகாசிக்க செய்து அவங்கள்ட்ட பேசணும்னு நினைப்பீங்க. So yesterday there was an exercise that they did in Ponmar, right? So what is God speaking over you, over the child of you? நேற்று பொன்மாரில் ஒரு எக்ஸசைஸ் சொன்னாங்கல்ல, அந்த சின்ன பிள்ளை மேலே ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு.
So that time I was like, I saw the smaller me, the young me, and what Mummy God was saying was, அப்போ நான் அந்த சின்ன பிள்ளையான நான் பார்த்தேன். அப்போ தாயாகி பரிசுத்த என்னை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, she said, all the times you wanted to say no and give up in your life, நீ எப்போல்லாம் எனக்கு முடியல, என் வாழ்க்கை போதும்னு நீ சொன்ன எல்லா நேரத்துலையும் I said no and I held you in my arms. நான் இல்லை அப்படின்னு சொல்லி உன்னை நான் என்னுடைய அரவணைப்பில் உன்னை வச்சிருந்தேன். And I was just crying a lot watching online. அதை நான் பார்த்து நேரலையில் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப அழுதேன். Because there were so many times I wanted to give up. ஏன்னா நான் நிறைய தடவை போதும் ஆண்டவரே முயற்சி விட்டுறேன்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கிறேன். But Mummy God was saying, even though you didn't know who I was, even though you were being raised, I know there was one time, one time in our lives, we are going to have this relationship. Every time you wanted to give up, I said no. ஸோ நான் தாயாகிய பரிசுத்தவர் சொன்னாங்க, நீ நிறைய தடவை வந்து ஓகே இது போதும்னு நினச்சிருக்க, ஆனால் இந்த உறவு ஒரு பிரத்யேகமான உறவு, நான் உன்னை ஒருபோதும் விடுறதில்லைன்னு சொல்லி அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. So for people for whom it's difficult to see God as Daddy God or Mummy God, I feel today is the grace, as we worship at the end, that God is going to open doors for you to see, God as your parents. ஸோ இன்னைக்கு உங்களால் ஆண்டவர் வந்து தகப்பனாகவோ தாயாகவோ பார்க்க முடியல அப்படின்னா, இன்றைக்கு என் மேலே இருக்கிற அந்த கிருபை உங்களுக்கு நான் அருளப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆராதிக்கும் போது நீங்கள் அதை பார்க்க முடியும். So we spoke about a lot of things today, right? What is the secret place? What happens there? And what do you become? Right? All those things we touched now on those points. நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்களை பார்த்தோம். ரகசிய அறைனா என்ன, ரகசிய அறைக்குள்ளே என்ன நடக்குது, அது மூலமாக உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது. Now, how do you go to that secret place? இப்போ அந்த ரகசிய அறைக்குள்ளாக எப்படி செல்றது? Let's read one last verse, Matthew 6:6. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:6. But when you pray, go into your room, close the door, and pray to your Father who is unseen. Then your Father who sees what is done in secret will reward you. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். So in my heart healing journey over all the years, I didn't know this much was the depth of everything, right? I just thought it was just heart healing, something God is dealing with, and that's it. ஸோ நான் வந்து என்னோட இருதய பிரயாணம் இப்படி இருக்குன்னு நினைக்கல. ஓகே, ஏதோ வழி இருக்குது ஆண்டவர் சுகப்படுத்துறதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். But first time when I went on stage and to speak about healing, நான் முதல் தடவை போய் சபையில் வந்து சுகத்தை பற்றி பேசும்போது God said, I will heal everyone who has a receiving heart. ஆண்டவர் சொன்னார், எல்லாருக்குமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் இருக்குன்னு சொன்னார். And God said, you will start hearing testimonies of healing, and that is me telling you, I love you. நீ உன்னை சுற்றிலும் வந்து சுகமாக்குற செய்தி கேட்ப, அது வந்து நான் உன்னை நேசிக்கிறேன்றதை காண்பிக்கிறதுக்கான ஒரு அடையாளம்னு சொன்னார். So, I had gone to Madurai for a wedding long back. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு ஒரு வெட்டிங்க்கு போயிருந்தேன். There was a girl who came to me and she's like, you're Sushma, aren't you? ஒரு பொண்ணு வந்து என்ன கேட்டாங்க, நீங்க சுஷ்மா தானேன்னு கேட்டாங்க. I didn't know her. I couldn't recognize her. என்னால அவங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியல. But she said she watched online and she got healing of the celiac disease. அவங்க வந்து நேரலையில் என்னை பார்த்துருக்காங்க. என்னுடைய செய்தி கேட்கும்போது அவங்களுக்கு celiac அப்படின்ற வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. So if you had heard that message of mine, I had celiac disease. அந்த செய்தி கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு celiac disease இருந்துச்சு. It was gluten intolerance. So basically you can't eat anything. If you eat, you will face the consequences of that. இப்போ நீங்க வந்து மைதாவோ கோதுமையோ சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களால் அதை எடுத்துக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அதை சாப்பிட்டா எரிக்கழிச்சு வந்துட்டே இருக்கும். Apart from vegetables and rice, I can't eat anything. சோறு காய்கறி தவிர வேற எதுவுமே சாப்பிட முடியாது. Everything has this thing called gluten in it. அதுக்கு மேல அந்த gluten அப்படின்னு ஒன்று இருக்கும். So this girl, she said, for her, if she eats anything like that, she used to vomit for days. ஸோ இந்த பொண்ணு அப்படி ஏதாவது ஒன்று சாப்பிட்டாங்கன்னா எரிக்கழிச்சு வாந்தி எடுத்துட்டே இருப்பாங்க. So when she heard the testimony, she received it in her heart and she was instantly healed. அந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை அதை அவங்களோட இதயத்தில் எடுத்துட்டு உடனடியாக சுகமாயிட்டாங்க. And couple of months after that, she got married. 2 மாதம் கழித்து அவங்களுக்கு திருமணமானது.
And if anything, any other headache or anything, her husband tells, go back to that, hear that message and, receive it for yourself. அவங்களுக்கு தலைவலியோ ஏதோ ஒன்று வந்தால் கூட அவங்க கணவர் சொல்லுவாங்களா, அந்த செய்தியை போய் கேட்டு அதுலேருந்து சுகத்தை பெற்றுக்கோ. But for me, when I heard that, it was like God saying, I love you. ஆனால் எனக்கு அதை கேட்கும்போது ஆண்டவர் வந்து என்னை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அடையாளமாக இருந்துச்சு. So that day it was so hot, we were busy, we had to travel here and there, and all that just went away when I heard this. அன்னைக்கு ரொம்ப ரொம்ப வெயில் அடிச்சது, ரொம்ப உஷ்ணமாக இருந்துச்சு, அப்படி இப்படி அலைய வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இந்த சாட்சியை கேட்ட உடனே என்னுடைய இருதயம் குளிர்ந்தது, ரொம்ப லெகுவாயிருச்சு. So I want you to know that there is this place, a secret place where you can go and you can find what your purpose and destiny is. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரகசிய அறை இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த ரகசிய அறைக்குள்ளே போய் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, ஆண்டு உங்களை அழைச்சதுக்கான நோக்கம் என்னன்றதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். For each and every one of you, it will be completely different journey. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பிரயாணம், வித்தியாசமான நோக்கங்கள். But it's the same Father, Mother, same Trinity. ஆனால் அதே திருத்துவம், அதே தாய், அதே தகப்பன், same love, அதே அன்பு. And you will experience God's extreme goodness in your life. தேவனுடைய உன்னதமான நன்மையை நீங்கள் ருசிப்பீங்க. Yeah, I wanted to talk a bit about imagination. ஸோ கற்பனையை பற்றின ஒரு சில வார்த்தைகள் நான் பேசணும்னு நினச்சேன். So there was a person in Ponmar who had come who had cancer. பொன்மாரில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு. And she came on stage and she spoke about her healing as well. அவங்க ஸ்டேஜில் வந்து அவங்களோட சுகத்தை பற்றியும் பேசினாங்க. This was sometime I think last year or before that. போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமா நினைக்கிறேன். So when I used to pray over her for healing, நான் அவங்க மேலே சுகத்துக்காக ஜெபிக்கிற போது I used to tell her, imagine. கற்பனை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். Imagine your kids growing up. Imagine you taking a picture when they're graduating. Imagine when they're getting married and that you have your grandchildren in your hands. நீ இமேஜின் பண்ணி பாரு, உன்னுடைய திருமணம் இப்படி இருக்கிற மாதிரி, உனக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கிற மாதிரி, அந்த பிள்ளைங்க வளர்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளோ கல்யாணம் ஆகிற வயசு வர மாதிரி, இதெல்லாம் எல்லாமே யூகிச்சு பாருன்னு சொல்லுவேன். Keep imagining. Think that you're standing like that every such good occasion. Imagine if you take a picture, how you will all look happy. Keep seeing that. ஒரு எல்லாம் குடும்பமாக சேர்ந்து ஒரு குடும்ப படம் எடுத்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த மாதிரி படம் பார்த்துட்டே அது போய் கற்பனை பண்ணிட்டே இருன்னு சொல்வேன். So imagination is a very powerful tool. Like yesterday we saw what was imagination and what is fantasy, right? நேற்று நம்ம பார்த்தோம் எது வந்து கற்பனை உலகத்தினுடைய நிஜத்தின் மூலமாக செய்கிற கற்பனை என்ன, பொய்யை நம்புறது மூலமாக வருகிற அந்த கனவு உலகம், கற்பனை உலகம் என்னன்றதை நம்ம நேற்று பார்த்தோம். So when you are going into this journey with God, sometimes you might think, is this me or am I imagining it? It's okay, keep going. எல்லாரும் நீங்கள் யோசிக்கலாம், இது வந்து ஆண்டவராக கொடுத்ததா அல்லது நானா யோசிக்கிறதான்னு யோசிப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டே இருங்க, முன்னேறி போயிட்டே இருங்க. So as I had shared this earlier, God used to call me his andam. In Telugu it means beautiful. ஆண்டவர் வந்து என்ன தெலுங்குல வந்து பேசும்போது அந்தம்னு சொல்வார். அந்தம்னா நீ அழகா இருக்கிறன்னு சொல்வார். So I used to say that over my daughter as well. So when I want to pamper her, I'll hold her and I'll say, you are my andam. I'll say like that to her. நான் என்னுடைய மகளை கொஞ்சம் போது நான் சொல்லுவேன், நீ என்னுடைய அந்தம்னு சொல்லுவேன். So yesterday she came to me and she said, Mummy, I don't think I look beautiful. And this is the first time she's saying something like that. நேத்து என்கிட்ட வந்து சொன்னா, அம்மா நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. I said, why, what happened? Why are you thinking that way? நான் கேட்டேன், ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டேன். Because she said, my teeth are all coming out crooked and my teeth is going to fall out. It looks so weird and I don't feel beautiful. என்னுடைய பல்லு ஒண்ணு ஆடிட்டு இருக்குது, பல்லு கீழே விழுது, அதனால என்னை பார்க்க அழகா இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னாங்க. So I assured her that this is a phase of growing up and that she's beautiful in every stage. நான் சொன்னேன், இது வளர்ச்சி பருவத்தில் ஒரு முக்கியமான பகுதி. ஸோ அதனால இது இந்த பருவத்தில் அந்த பருவத்துக்குள்ள அழகு ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன். And I also told her, Ivania, you should look at yourself through my eyes. நான் சொன்னேன், இவானியா நீ என் கண்கள் மூலமா உன்னை நீ பார்க்கணும்னு சொன்னேன். Because the way I look at you, you are always beautiful. நான் எப்பெல்லாம் உன்னை பார்க்கறேன், நீ அவ்வளோ அழகா இருக்கிற. So imagination is a key thing that you need to do, and it is a positive thing. Imagine only positive things. ஸோ கற்பனைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ மேன்மையான உண்மையானவைகள் எவைகளோ அந்த காரியங்களை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. After some time what happens is you will start knowing, you'll be able to differentiate what is God telling you. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், உங்களால் பிரித்து பார்க்க முடியும் எது ஆண்டவர் சொல்கிறதுன்றதை.
Sometimes people come to me and say, Sushma, I heard God, but He's speaking too much over me. I'm not able to accept it. Too much goodness. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசுறாரு, ஆனால் என்னை பற்றி நிறைய ரொம்ப நல்லா பேசுறாருன்னு சொல்லுவாங்க. என்னால் அதை ஏற்றுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. Because God sees you like that. The way you look at yourself is not how God is looking at you. நீங்கள் உங்களை பார்க்குற விதம் மூலமாக ஆண்டவர் உங்களை பார்க்கல. His vision for you is completely somewhere else. And as you go into this journey, and when He keeps saying, sometimes He repeats the same thing again and again. அவர் உங்களை பார்க்குற விதம் முற்றிலுமாக மாறுபட்டது. சில நேரம் ஒரே காரியத்தை நீங்கள் நம்பணுன்றதுக்காக திருப்பி கூட சொல்லுவார். Because your heart is not okay to accept it, but He'll keep telling, you're beautiful, you're beautiful, you're beautiful, like that. உங்கள் இருதயம் சில நேரம் நம்ப முடியாமல் இருக்கலாம். அதை நம்ப வைக்கிறதுக்காக நீங்கள் அழகாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தும்படியாக சொல்லிட்டே இருப்பார். So there is a lot that can come out when you go into the secret place. So take this journey very seriously. ஸோ ரகசிய அறைக்குள்ளாக போகும்போது நிறைய விஷயங்கள் வெளில வரலாம். ஸோ இந்த பிரயாணத்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்துக்கோங்க. At the end of the day, it's about you and God, knowing Him and, be known by Him. இது வந்து ஆண்டவரை அறிஞ்சிக்கிறது, அவரை அறிஞ்சிக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம்ன்றனால ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. So today, what I want you to pray about is, before you take the communion, you're going to see God as Daddy God and Mommy God. ஸோ நீங்கள் கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் தேவனை அப்பாவாகவும் அம்மாவாகவும் பார்க்க போறீங்க. Yes. For people who are not able to see, today I'm speaking life over you, that your heart is open and that you see God as Mommy God, Daddy God. You start experiencing God in your life as a parent, and they will start parenting you. இன்றைக்கு நான் உங்கள் மேலே பேசுகிறேன், ஒரு ஜீவனை பேசுகிறேன். நீங்கள் அவரை அப்பாவாக அம்மாவாக உங்கள் இதயத்தில் அனுபவிக்கும்படியாக அப்படி உங்களுக்கு இருதயம் திரும்புவதற்காக நான் கேட்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். It doesn't matter what has happened before. It doesn't matter who has done wrong to you. Right now, you're going to start a new journey with God. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அசம்பாவிதங்கள் உண்மைதான், உங்களுக்கு நடந்த காயங்கள் உண்மைதான். ஆனால் இன்னைக்கு ஒரு புதிய பிரயாணத்தை தேவன் உங்களுக்கு தொடங்குறார். And I want you to pray healing over few sicknesses. சில வியாதிகளை நான் வந்து வியாதிகளுக்கு விரோதமாக நான் ஜெபம் பண்ணணும்னு நினைச்சேன். Everyone close your eyes and imagine that you are in that secret place. கண்களை மூடி நீங்க இந்த ரகசிய அறைக்குள்ள இருக்கிறீங்கன்றதை யோசிச்சு பாருங்க. Go to that secret place, wherever that is, whatever God is showing you, stay there. That is where you feel safe. கண்களை மூடி ஆண்டவர் உங்களுக்கு எடுத்து போற அந்த ஸ்தலத்துக்குள்ள போங்க. அங்கதான் நீங்க பாதுகாப்பா உணர்வீங்க. And let your heart be at rest. உங்களுடைய இருதயம் அமைதிப்படுவதாக. Don't think about anything else. It's just your moment with God today. வேற எதை பத்தி யோசிக்க வேண்டாம். இது இன்னைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான நேரம். See Daddy God smiling over you. அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறத பாருங்க. See Mommy God smiling over you. தாயாகிய தேவன் உங்களை பார்த்து சிரிக்கிறத பாருங்க. You don't need to perform, you don't need to do anything. You are just enough for God. நீங்க எதையும் முயற்சி செய்ய வேண்டாம். அவருக்காக முயற்சி வேலை செஞ்சு எதுவும் செய்ய வேண்டாம். அவருக்கு நீங்கள் போதுமானவர்கள். Daddy, I speak life over everyone who is here, Father. And I speak that they experience you in this journey. Let them go into this journey. Let it be kick-started right now, Father, Lord Jesus, that they go into the secret place and that they know you more and more each and every day. ஆண்டவரே, அவர் உம்மை அறிந்து கொள்ளட்டும். இன்றைக்கு அவர் உம்மை அறிகிற அந்த பிரயாணம் தொடங்கட்டும். ஒவ்வொரு நாளும் வினோதமான விதத்தில் அறிந்து கொள்ள அவர் உதவி செய்யும். Daddy, give them the grace to forgive those who have wronged them. அவர்களுக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னிப்பதற்கான பலனை அவங்களுக்கு கொடுங்க. Give them the grace to bless those who have wronged them. அவர்களை காயப்படுத்தினவர்களை மன்னிப்பதற்கான பலனை அவங்களுக்கு கொடுங்க. And as you start forgiving, all the bitterness in your heart will start going away. It will just melt away. அப்படி நீங்க மன்னிக்கும் போது உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்பின் வேர் முற்றிலுமாய் வேரோடு அடுக்கப்பட்டு எல்லாம் மெழுகு போல உருகி போகும். And your lens will become so clear. You can see Daddy God, you can see Mommy God, you can hear their voice. அதை நீங்க செய்யும் போது நீங்க பிதாவாகிய தேவனை தாயாகிய பரிசுத்த தேவனை உங்களால தெளிவாக பார்க்க முடியும்.
and you can finally know what is this relationship like. அப்புறம் இந்த உறவு எப்படி இருக்குன்னு உங்களால அனுபவிக்க முடியும். Yes, Daddy, I open their hearts today that whatever was spoken, let it go into their heart, Father Lord Jesus. ஆண்டவரே, நான் பேசின காரியங்கள் அவர்களுக்குள்ளாக இதயத்துக்குள்ளாக ஆழமாக செல்லட்டும். And I want to speak over certain illnesses, especially backache, முதுகு வலிக்காக நான் ஜெபம் பண்றேன். the lower disc problems, backache. Receive, just say, Daddy, if anybody has backache, any bone ache, arthritis, disc problems, today you say, Daddy, I receive your healing right now in Jesus' name. முதுகு வலி இருக்கிறவங்க, டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்குது, எலும்புல பிரச்சனை, எலும்பு தேய்மானங்கள், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, நீங்க வந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இந்த நொடி பொழுதுல உம்முடைய சுகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். If you know anyone who has these problems, you pray in your mind that they are healed right now. உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாரா இருக்கிறாங்கன்னா அவங்களையும் நீங்க மனசுல கொண்டு வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. Before I came here, I was asking God, tell me something. You lead this sermon. It's not me, it is you who's going to talk over here. நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன் வரும்போது, ஆண்டவரே, இந்த செய்தியை நான் கொடுக்க போறதில்ல, நீங்க கொடுக்கணும். And I saw the river of living waters just flow from the throne. ஜீவ தண்ணீர் அங்க இருந்து புரண்டு வரதை நான் பார்த்தேன். And that water is coming over you right now. அந்த ஜீவ தண்ணீர் உங்கள் மீது புரண்டு வருகிறதை நீங்க பாருங்க. There is no place in your heart that the water can't reach. உங்கள் இதயத்தை தொட முடியாத எந்த அந்த ஜீவ தண்ணீர் தொட முடியாத எந்த பகுதியுமே இல்லை உங்க இதயத்துல. I speak healing over any kind of rashes on your body. உங்க சரீரத்துல இருக்கிற எந்த அந்த தோல் சம்பந்தமான தோல்ல இருக்கிற எரிச்சல்கள் எல்லாவற்றையும் நான் அதுக்கு விரோதமா ஜெபம் பண்றேன். Any discoloration in your body, I speak healing over it right now. தோல்ல உள்ள நிற மாற்றங்கள் அதுக்கு விரோதமா நான் பேசுறேன். Over any growth in your body, it leaves right now. Whether it is inside your body or whether it's outside, it leaves right now. Any unnecessary growth, I speak to it to leave. உங்கள் சரீரத்திலே உங்களுக்கு உள்ளான வளர்ச்சியா இருக்கலாம், அல்லது வெளிப்பிரகாரமான வளர்ச்சியா இருக்கலாம், தேவையற்ற வளர்ச்சிகள் எதெல்லாம் இருக்குதோ அதற்கு விரோதமா நான் பேசுறேன். அது இப்போ சரீரத்தை விட்டு நீங்கிரும். And I speak healing over headaches, any kind of headache, sinus, migraine, whatever you name it. அது சைனஸா இருக்கலாம், உத தலைவலியா இருக்கலாம், எதுவா கூட இருக்கலாம், எல்லா தலைவலிக்கு விரோதமா நான் பேசுறேன். Sometimes the sicknesses look like they're so creative. ரொம்ப வினோதமா வர வியாதி மாதிரி இருக்கலாம். It behaves one way in one person and the other in another person. ஒருத்தருக்கு ஒரு விதமாகவும் இன்னொருத்தருக்கு ஒரு விதமாகவும் இருக்கலாம். But God is the epitome of creativity and love. ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேல படைப்பாற்றலுடைய அதனுடைய மேல் இடத்தை பிடிச்சிருக்கிற ஆண்டவர் தான். I speak that creativity of healings flow into you right now. உங்களுக்குள்ளாக வினோதமான விதவிதமான சுகங்கள் உங்களுக்காக சென்று வருவதாக. No more headaches. 100% healing of headaches right now in Jesus' name. தலைவலிகளுக்கு முற்றிலுமாக ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறோம். இதுக்கு மேல தலைவலிக்கு இடம் கிடையாது. And I bless your womb. கருவறையை நான் ஆசீர்வதிக்கிறேன். Those who are waiting to have children, I am opening up those wombs right now in Jesus' name. பிள்ளை பெற காத்திருக்கிறவர்களுடைய அந்த கருவறைக்கு நாங்கள் ஜெபம் பண்றோம், அதை நாங்கள் திறந்து விடுறோம், bless பண்றோம். It doesn't matter what the issue is. When God says yes, it is a yes. அதுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஆம் சொல்லிட்டாருன்னா அது நடந்தே ஆகும். I speak healing over women's womb who are wanting children. பிள்ளை வேண்டும் என்கிற அந்த தாய்மார்கள் மீது நான் சுகத்தை நான் பேசுறேன். And I speak that as you pray over yourself and imagine you being healed. நீங்க உங்க மேல ஜெபம் பண்ணி நீங்க பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணி பார்க்கும்போது சுகம் பெற்றவளா நீங்க பாருங்க. When I had cyst in my uterus, என்னோட யூட்ரஸ்ல ஒரு கட்டி இருந்தபோது God used to show me a vision that the cyst was in his hand. என்னோட cyst வந்து அவருடைய கையில இருக்கிற மாதிரி அவர் காண்பாரு. It'll be a round organ kind of a thing which was really filled with blood and liquid. அது வந்து ஒரு குட்டி அங்கம் போல அதுக்குள்ள ரத்தம் இருக்கிற மாதிரி காண்பாரு. It was not a pretty sight. அது பார்க்கிறது ரொம்ப ஒரு நல்ல காட்சி கிடையாது. But God kept telling Sushma, this is not in your body, it is in my hand, it's out. ஆண்டவர் சொல்வாரு, உன் சரீரத்துல அது இல்ல, என் கையில இருக்குது, அது உன் சரீரத்துக்குள்ள இல்ல, அதை பாரு. I speak the same over you. Imagine like that. Imagine that is out of your body. The sickness is out of your body. அந்த வியாதி உங்க சரீரத்துல இல்ல என்றதை பாருங்க. அது உங்க சரீரத்தை விட்டு வெளியில இருக்குன்றதை பாருங்க.
And I speak authority over every tongue over here. எல்லா நாவுக்கு மேலாக நான் அதிகாரத்தை பேசுகிறேன். God honors your words. உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர், உங்க நாவை கர்த்தர் ஆளுகிறார். He respects you. அவர் உங்களை மதிக்கிறார். And he's going to take you into this place, and it is now where when you speak something, it happens. அவர் உங்களை ஒரு ஆழத்துக்குள்ள எடுத்து செல்வாரு. நீங்க பேசுகிற வார்த்தைகள் பேசுகிற வண்ணமாகவே நடக்கும். I speak supernatural boldness over your hearts. இதுக்கு அப்பாற்பட்ட தைரியத்தை உங்க இதயத்துல நான் பேசுகிறேன். That you be a blessing to so many who you meet. யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க ஆசீர்வாதமா மாறுகிறபடியா நான் ஜெபிக்கிறேன். That in this journey that your purposes and destinies are revealed. இந்த வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையின் இந்த பிரயாணத்துல உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். And I speak healing over depression. மன அழுத்தத்துக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். Over any kind of mental illness, right? Like, yeah. மன ரீதியான எல்லா வியாதிகளுக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். Any kind of obsessive compulsive disorder, ADHD, any kind of disease that's got to do with your mind, I speak healing over it right now. Whatever is the sickness, I speak to it right now to leave in Jesus' name. மன ரீதியான வியாதிகள், அது கவனம் செலுத்த முடியாம இருக்கக்கூடிய அந்த வியாதிகளா இருக்கலாம், அல்லது கட்டாயமா அதை செஞ்சு அவன் மனசுல இதை கட்டாயமா ஒழுங்கு பண்ணி ஆகுன்ற அந்த 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 பிரஷருக்குள்ள அந்த ஆவியின் ஜெபிக்கிறேன். எல்லாம் நான் ஜெபம் பண்ற அந்த நேரத்துல சரீரங்களை விட்டு மனதை விட்டு விலகி ஆக வேண்டும். I see a DNA being transformed, and that is your DNA. Each and every one of you. Nobody is left out. உங்கள் மரபணுக்குள்ளாக ஒரு மாற்றம் வருவதை நான் பார்க்கிறேன். அந்த மரபணு மாற்றம் அது உங்களுடைய மரபணு மாற்றம். Today every one of you is going to be blessed. இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். New doors are going to be opened for you. புதிய வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. You're going to have a unique journey walking with God. தேவனோட ஒரு பிரத்யேகமான ஒரு பிரயாணம் உங்களுக்காக உண்டாயிருக்கும். And that starts today in Jesus' name. அது இன்றைய தினம் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்காக ஆரம்பிக்கிறது.